சேதுபதி அவர்களை இன்னும் மேலே தூக்கிவிட நினைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஆல்ரெடி மேலேயே இருந்து இன்னும் மேலே அவர் வந்து விஜய் சேதுபதி சாரோட ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட டைரக்டர் சிவா வந்து ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்டு. இந்த வாடியில் படத்துலையே நடிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு கதை சொல்லும் போதே சூப்பராக இருக்கும். அது ரவிக்குமார் சார் கூட சொன்னார். பயங்கரமாக அதாவது வந்து அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி அந்த சீனே ஓடும். இப்போ வந்து லைக் ஒரு ஃபைட் அப்படின்னா ஃபுல்லாக அவரே வந்து அங்கேயே இருந்து எல்லாம் பண்ணுவார். சொல்லிட்டே இருப்பார், திடீர்னு போகிறாரு விஜய் சேதுபதி போகிறாரு அப்படின்ட்டு என்ன சார் ஆட்டோவில் போகிறாரு அப்படிப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அப்படியே தத்ரூபமாக நடிச்சு காப்பாரு. கதை சொல்லி முடிச்சோன்னே அப்படியே சொன்னேன், நல்ல வேலை இந்த படத்தில் ரேப் சீன் எதுவும் இல்லை, என் நிலைமை நினைச்சு பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவு தத்ரூபமாக சொல்லுவார். அதே மாதிரி சொன்னது அப்படியே அதை வந்து எடுத்து அந்த படத்தில் வந்து அதோட ரிசல்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு மைல்கல்லுன்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையாக வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு முதல்ல இன்னும் ஆக்சுவலாக இது வந்து இன்னும் பல படிகளுக்கு போகிறதுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம் சிவாக்கு. அப்புறம் அப்படியே ஆர்டர் சொன்னால் ஃபைட் மாஸ்டர் ஆக்சுவலாக. ஸோ அவரும் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தனித்தனி இதுவாக எல்லாரையும் பாராட்டும் போது கண்டிப்பாக ஃபைட் மாஸ்டர் ராஜசேகர் சாருக்கும் இதில் கண்டிப்பாக மிகப்பெரிய பேர் இருக்கும். அந்த வாடி அப்புறம் வத்திக்குச்சி 2 படம் வந்து எனக்கு அவர் மாஸ்டர் அதாவது அந்த படத்தில் இருந்தார். வத்திக்குச்சி படத்தில் வந்து நான் 2-3 இடத்துல பயங்கரமாக அடி வாங்குவேன். அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சிவகார்த்திகெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், சூப்பராக நடிச்சிருக்கு அடி வாங்குற மாதிரி. சத்தியமாக உண்மையிலேயே அடி வாங்கினேன் நான், நடிப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தத்ரூபமாக ராஜசேகர் மாஸ்டரும் செய்வார். கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபைட்டு வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். அப்புறம் எடிட்டர் பிரவீன் சார் ஆக்சுவலாக அவர் நல்ல ஃப்ரெண்டு. அவர் நம்மளோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஏதாவது ஒரு பேண்ட் எடுத்து கொடுத்தோம்னா அதை எடுத்து வச்சுப்பாங்க. படம் நான் தரமாட்டேன், எனக்கு தான் வேணும் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஒரு ஷர்ட் நல்லா வாங்கிட்டு தான் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் 2 காம்படிஷன் தூக்கி வச்சுட்டாரு. போட மாட்டேங்கிறார் படத்தில். கேட்டேன் சார் என்ன, இல்லை நல்லா இருக்கு, நானே வச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 சீனை கட் பண்ணி விட்டாரு. பட் ஓகே, அடுத்தது விஜய் சார் படத்துக்கும் அவர் தான், பைரவாக்கும் அவர் தான். இப்படியே சொல்லி வச்சுக்கிறேன், நான் வந்து கவனிக்காம விட்டேன் இந்த படத்தில். அந்த படத்தில் இந்த மாதிரி தான் பண்ணீங்கன்னா அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டு வாசலே வந்து சூசைட் பண்ணிடுவேன். அது ஒரு டைலாக் மிஸ் ஆனது. அப்போ கண்டிப்பாக பண்ணிடுங்கிற மாதிரி இவங்க வேறு பார்க்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து ரவிக்குமார் சார். ஸோ அவரோட நடிச்சது வந்து ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து அவரோட வந்து தங்கமகனில் நடித்தேன். அப்புறம் அவரோட டைரக்ஷனில் வந்துட்டு முடிஞ்சா இவன் குடி, இப்போ ரெமோடியும் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப அதாவது இந்த படத்தில் காமெடி சீன்ஸ்னு பார்க்கும்போது விஜய் சேதுபதி சாரோட எனக்கு அவரோட தான் நிறையா இருக்குது, ரவிக்குமார் சாரோட. ஸோ அவரோட அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதரோட நடிக்கிறது அப்படின்றதே வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் இமான் அண்ணன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி பெறும். இமான் அண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவர் தான் ஒரு சாங் ரிலீஸ் அன்றைக்கும் ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கும் எனக்கு இவங்களெலாம் கூட்டு போய் ஷோர் வாங்கி தருவார். அது வந்து அடிக்கடி நடக்கிறனால எப்படியுமே மாதத்துக்கு ஒரு 20 வாட்டி கூட்டு வாங்கி தராரு. அவ்வளோ ஆடியோலான்ஸ் நடக்கிறது அவர் மட்டும். எனக்கு தெரிஞ்சு சத்யம் தேட்டரில் வந்து எங்கள் மேனேஜர் இருக்காங்க, அவர் இருக்காரு, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்காருன்னு இன்னைக்கு ஒரு ஆடியோ வச்சிருக்குப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமாவில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இமான் அண்ணன். அப்புறம் யுகபாரதி சார் இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சிறப்பாக எழுதியிருக்காரு. இமான் அண்ணன் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கும்போது மைக்கு யுகபாரதி சார் இருப்பார். அதாவது இதுக்கப்புறம் வந்து வரலாற்றில் எங்கள் ஜென்ரேஷனுக்கு பார்க்கும்போது 2 பாரதி தெரியும். உண்மையிலே ஒரு மகாகவி பாரதி, இன்னொன்று யுகபாரதி. அந்த அளவுக்கு வந்து மிக சிறப்பாக வந்து இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் உண்மையிலேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை ரொம்ப நல்லா எடுத்து எந்த ஒரு சாக்ரிஃபை இல்லாமல் எல்லாருக்கும் அன்னைக்கே சேலரி கொடுத்து ஸோ எல்லாரும் ரொம்ப முழு மனசோட கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபேன்ஸ் வந்து ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து உண்மையிலேயே அதை ஆசைப்படுறோம். அப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்களும் வந்துட்டு அப்படி அவங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அவங்களும் அங்கேயே இருந்து ஸோ அவங்களும் வந்து ரொம்ப முழு மூச்சா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. அப்புறம் கடைசியாக வந்து விஜய் சேதுபதி சார், அவர் வந்து நான் வந்து அவரோட நடிக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் வந்து வேற டைப் ஆஃப் படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே, ஆனால் உங்களுக்கு மாஸ் படம் பண்ணிகிட்டே இருங்க சார். அதாவது நான் வந்து உங்கள் ஒரு செகண்ட் நடிகராக கேட்கல, உங்களோட ஃபேனில் ஒருத்தராக தான் கேட்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொன்னோன்னா இந்த ஆண்டவன் கட்டளை பார்த்தேன் இந்த நைட் ஷோ. அதில் வந்து ஒன்றுமே ஒரு ராஜா கட்டப்பில் நடந்து வருவார். அந்த படத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல மியூசிக் கூட வரல, ஆர்ஆர் கூட வரல, பட் அவர் வெறும் நடந்து வர்றாரு ஒரு 3 செகண்டுக்கு. செம்ம கிளாப்ஸ் தேட்டரில் எல்லாருமே. ஏன்னா அவர்கிட்ட வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லி பாத்திரத்தை எப்படி வருவார். அதுதான் மேக்ஸிமம் ஆக்ஷன் அந்த படத்தில். அதுக்கே செம்ம கிளாப்ஸ்.
ஸோ அந்த அளவுக்கு வெயிட் பண்றாங்க, அவர்கிட்ட ஆக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து கண்டிப்பா அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கணும் பிரதர். கண்டிப்பா வந்து அண்ட் அவரோட நடிக்கும் போது என்னன்னா கூட நடிக்கும் போது பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு சீன்ல அப்படியே இருக்கும்போது அப்படியே ஒரு சீன்ல ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். ஒரு பெரிய லென்த் டைலாக் அவருக்கு. நான் டைலாக்லாம் விட்டு அவர் நடிக்கிறத அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ உண்மையிலேயே சொல்றேன், சூப்பரா நடிச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிட்டேன். என் கூட நிறைய நான் பண்ற படங்கள் எல்லா ஹீரோயின்ஸும் என்கிட்ட கண்டிப்பா ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, ஐ லவ் விஜய் சேதுபதி அப்படின்னு இருக்காங்க. அவர்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் என்கிட்ட சொல்றதை நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க ஏதாவது சொல்லி பண்ணிடலாம் சார். ஸோ வந்து கண்டிப்பா வந்து இதே மாதிரி நிறைய ஆக்ஷன் படங்கள், மாஸ் படங்கள் பண்ணணும். இதன் மூலமா நான் சொல்லிக்கிறது தான் விஜய் சேதுபதி சார்கிட்ட. ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு 5-6 படம் நடிக்கிறீங்கன்னா 3 படம் உங்க டைப் ஆஃப் படம் நடிச்சுக்கோங்க. பட் ஒரு 3 படம் ஆடியன்ஸோட அந்த மாஸ் ஆடியன்ஸாக நடிக்கணும். ஸோ அது ஃபேன்ல ஒருத்தராக நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு நானும் வந்து எல்லா ஆடியன்ஸ்லையும் வந்து கண்டிப்பாக இதோட படம் வெற்றி அடையும் அப்படி வந்து நான் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லலை. உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து ஒரு சந்தோஷமா எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டைரக்டருக்காகவும் ப்ரொடியூசரோட நல்ல மனசுக்காகவும் அண்ட் விஜய் சேதுபதியோட இந்த படத்தில் மேக்ஸிமம் அந்த ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவும் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.